2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட போது தாம் மட்டும் பேரவைக்கு தனி ஆளாக வந்து பேசியதாகவும் இதுபோன்ற துணிச்சல் திமுகவுக்கு உண்டா என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேள்வி எழுப்பினார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற 2016-2017ஆம் ஆண்டிற்கான காவல் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் இவ்வாறு கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, துணிவு இருந்தால் திமுக தலைவர் அவைக்கு வந்து விவாதத்தில் பங்கேற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். திமுகவினர் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டினார். இன்று இந்த மாமன்றத்தில் நான் தாக்கல் செய்த காவல்துறை மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை குறித்த மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். எதிர்க்கட்சியினர் இன்றைய விவாதங்களில் கலந்து கொள்ளவில்லை. திமுகவை சார்ந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாள்தோறும் சட்டமன்றத்தில் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சிகள் மூலம் நாட்டு மக்கள் நன்கு அறிவர். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே கடந்த 16/8/2016 அன்று இந்த சட்டமன்றத்தில் சில நேரங்களில் எங்களுடைய உறுப்பினர்கள் தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே சில வேண்டத்தகாத வார்த்தைகள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது. அது மைக்கில் வரவில்லை, இருந்தாலும் சில நேரங்களில் சத்தத்தில் வெளிவருகிறது. அதற்காக நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள், நான் அதற்காக வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன், உங்களிடத்தில் மன்னிப்பு கூட கேட்டுக்கொள்ள காத்திருக்கிறேன் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவரிடம் தெரிவித்துள்ளார். திமுகவை சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் 79 பேர் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்த காரணத்தால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களால் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்பதிலிருந்து 1 வார காலத்திற்கு தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதனை திரிக்கும் விதமாக திமுகவினரை காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்பதை தடுக்கும் விதமாக இவ்வாறு செய்யப்பட்டதாக சொல்லி வருகின்றனர். அவர்களுக்கு உண்மையிலேயே விவாதங்கள் மீது அக்கறையும் நம்பிக்கையும் இருக்குமேயானால் 10 திமுக உறுப்பினர்கள் இன்று சட்டமன்றத்திற்கு வந்திருக்கலாமே. வந்தார்கள், ஆனால் உடனே வெளிநடப்பு செய்துவிட்டார்கள். அவர்களில் 2 தங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கலாமே. இன்று வந்தவர்களில் முன்னாள் அமைச்சர்கள் கூட இருந்தார்களே, அவர்கள் என்ன பேச தெரியாதவர்களா? அவர்களில் 2 தங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கலாமே. 2006ஆம் ஆண்டு நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையிலே இருந்தபோது அனைத்து இந்திய அண்ணா திமுக உறுப்பினர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நேரத்தில் அவ்வாறு சஸ்பெண்ட் செய்யப்படாத ஒரே சட்டமன்ற உறுப்பினராகிய நான் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று எங்களது கருத்துக்களை எடுத்துரைக்கவில்லையா? அந்த துணிச்சல் என்றைக்காவது திமுக தலைவருக்கு இருந்ததுண்டா? வருங்கால தலைவர் என்றும் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்றும் தன்னை சொல்லிக் கொள்ளும் நபருக்கு அந்த துணிச்சல் இருக்கின்றதா? அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தாலும் திமுக தலைவர் சஸ்பெண்ட் செய்யப்படவில்லையே. துணிவிருந்தால் வந்திருக்கலாம்,
வந்திருக்க வேண்டும், பேசியிருக்க வேண்டும். காவல்துறை விவாதத்தில் பங்கேற்றால் திமுகவின் ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு சீர்கெட்டிருந்தது என்பது பற்றி விவாதிக்கப்படும். அதற்கு எந்த பதிலும் அளிக்க இயலாது என்பதால் தான் திமுகவினர் எவரும் இன்றைய விவாதத்தில் பங்கேற்கவில்லை என்றே நான் கருதுகிறேன். சஸ்பெண்ட் செய்யப்படாத திமுக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று வருவார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். அவர்கள் வந்திருந்தால் அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது 2006 முதல் 2011 வரையிலான ஆட்சி காலத்தில் நடைபெற்ற வெட்கக்கேடான சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமான சம்பவங்களை எல்லாம் எடுத்துரைக்கலாம் என்றும், அதற்கான ஆதாரங்களை இந்த போட்டோ ஆல்பத்தில் கொண்டு வந்து அதை சபாநாயகர் அவர்களுக்கும் சமர்ப்பித்திருக்கிறேன். நான் தயாராக வந்தேன். ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல், பயன்படுத்த வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது.